இந்திய தண்டனை சட்டம் தற்போது பாரதிய நியாய சன்ஹிதா என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா என்றும், இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாக்ஷ்யம் அதிநியம் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இந்த 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அங்கு பேசிய அமைச்சர் துரைமுருகன், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் என்ற சட்டங்களுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. நாக்கில் தர்பை புல்லை தேய்த்தாலும் இந்த வார்த்தைகள் வாயில் வராது. இந்த கொடுமை வேண்டாம் என்பதற்காகத்தான் ஆதியிலிருந்து ஹிந்தியை நாம் எதிர்க்கிறோம் என்றார். அவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், பிரிட்டிஷ் காலனி சட்டங்களை தூக்கி எறிவதாக சொல்லித்தான் இச்சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் காலனிய சட்டங்களை இயற்றிய மெக்காலேவுக்கும் சர் ஜேம்ஸ் பீட்டர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன்ஸுக்கும் இவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். 90 முதல் 95% வரை அந்த சட்டங்களிலிருந்து காப்பி அடித்து இதில் ஒட்டி வைத்திருக்கிறார்கள். புதிதாக ஒன்றும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்.